வணக்கம் சகோதரிகளே. நான் உங்கள் அபிமான தோழி வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் விமன் கம்யூனிட்டி. வெல்கம் டு டே 6 ஆஃப் 21 days ஃப்ரீ abundance attraction சேலஞ்ச். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக்கிங் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட். நாம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் நாம பொறுப்பு ஏத்துக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் நாம இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் நாம தான் காரணம். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கைய உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரணும். என்கிட்ட வர்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி இருக்கிறதுக்கு என்னோட மாமியார் தான் காரணம், நான் இப்படி கோவப்படுறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம், சோ எங்க வீட்டுல வறுமை இருக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா தான் காரணம். இப்படி நிறைய பேர்த்த அவங்க காரணம் காட்டுவாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து உங்களுக்கோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. உங்களோட எண்ணங்கள் தான், உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் உங்க வாழ்க்கைய உருவாக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய அந்த பவரை நீங்க உங்க கையில எடுக்கணும். சோ உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த 100% பொறுப்புணர்வை நீங்க உங்ககிட்ட கொண்டு வரணும். அதுக்கு அடுத்த விஷயம், நீங்க இந்த அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயத்துல கமிட்டடா இருக்கணும். சோ நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட அபண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வரலாம், இல்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், இல்ல ஏகப்பட்ட டிஃபிகல்டிஸ் வரலாம். ஆனா அதனால நீங்க நிலை குலைஞ்சு போகக்கூடாது. நீங்க கமிட்டடா இருக்கணும். நான் எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையில அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா கிளியரா இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிசோர்சஸ் உங்களுக்கு ஓபன் அவுட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க கிராப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படி இல்லாம இன்னைக்கு நான் ரெடியா இல்ல, நான் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்ல எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேற வேணும், நான் இதை விட பெருசா எதிர்பார்த்தேன், அந்த மாதிரி எல்லாம் நீங்களே ஒரு கிளாரிட்டி இல்லாம குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்ககிட்ட அந்த நீங்க கேட்கக்கூடிய விஷயத்த தர்றதுக்கு யோசிக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க குழந்தைய ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறீங்க. அந்த குழந்தை ஒரு டெடி பியர் பொம்மை கேட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறீங்க. அங்க போயிட்டு அந்த குழந்தை டெடி பியரை பாக்குறதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாமோ பாக்கு, ஒரு காரை பாக்குது, ஒரு ஏரோப்ளைனை பாக்குது. அது எல்லாம் பார்த்து அந்த குழந்தை டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு, இதுக்கு அந்த குழந்தைக்கு இப்ப எந்த கேட்க அப்படிங்கிறது தெரியல. சோ இது வேணுங்குது, அப்புறம் அது வேணுங்குது, அப்புறம் அந்த இது வேணுங்குது. இப்படி குழப்பத்துல அது மாத்தி மாத்தி அந்த குழந்தை கேட்டுட்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உனக்கே ஒரு குழப்பமா இருக்கு, ஒண்ணு இப்ப வாங்க வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வாங்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீ டெடி பியர் தானே கேட்ட, அதே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டெடி பியரை நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க. இதே மாதிரிதாங்க நாம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கிறதும். நாம யூனிவர்ஸ் கிட்ட ஒண்ணு கேட்கிறோம், அதுக்கப்புறம் இது இல்ல எனக்கு வேற வேணும் அப்படின்னு கேட்கிறோம், இல்ல இது வேண்டாம் அது வேணும் அப்படின்னு கேட்கிறோம். சோ நாம ஒரு குழப்பத்துல இருந்து யூனிவர்ஸ் கிட்ட அதையெல்லாம் கேட்கும் போது யூனிவர்ஸ் அது விருப்பமானதைத்தான் தரும். சோ உங்களுக்கு ஒருவேளை இதை விட பெருசா வர வேண்டியது இருக்கும், ஆனா அதை நீங்களே தடுத்துருவீங்க. அதனால இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய டாஸ்க் என்ன அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்னு உங்கள் கண்களை நீங்களே நேருக்கு நேர் பார்த்து உங்களுக்கு ஒரு ஹை ஃபை சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நான் என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் என் வாழ்க்கையில அபரிமிதத்தை கொண்டு வர்றதுக்கும் முழு பொறுப்பு 100% பொறுப்பு ஏத்துக்கிறேன். நான் இந்த 21 days சேலஞ்ச்ல நான் கமிட்டடா இருந்து கொடுக்கக்கூடிய எல்லா டாஸ்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு
பேசி அதை ஒரு ஆடியோவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி நீங்க இன்னைக்கு நம்ம குரூப்ல ஷேர் பண்றீங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள டாஸ்க். டேக்கிங் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பீயிங் கமிட்டட். இந்த டாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் எல்லாரோட வீடியோ அண்ட் ஆடியோ கேட்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு இன்னொரு பவர்ஃபுல் டாஸ்க்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.